திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதிய சந்திரமதி சரித்திர தொடர்கதை. இதுக்கு முந்தின 2 பகுதிகளோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் நீங்க கேட்டுட்டு இந்த பகுதி கேட்டீங்கன்னா கதை நல்லாவே புரியும். இப்ப அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 3, அத்தியாயம் 7. அவள் கதை. ராஜபுதனத்து ராட்சசி என பெயர் வாங்கிய சந்திரமதி தன்னை பிரபு என்று அழைத்ததும், கட்டளையிடுங்கள் என்று கூறியதும், அத்தனை தூரம் சரசத்திற்கு இடம் கொடுத்ததும், முந்திய இரவு நிலைமை மாறிவிட்டதென்றும் சொன்ன சொற்களின் முழு அர்த்தம் விளங்காததால், விளக்கமாக சொல் சந்திரமதி என்று கேட்டான் தலை வணங்கி அவள் எதிரில் நின்றபடி. அதுவரை அவள் தன்னை கட்டி தழுவியதால் லேசாக சீர்குலைந்திருந்த தனது ஆடையை சரிபடுத்தி கொண்டு எழுந்து இரு முழங்கால்களையும் கட்டிய வண்ணம் உட்கார்ந்த சந்திரமதி, இதில் விளக்குவதற்கு அதிகம் ஏதுமில்லை, நீங்களே யூகித்துக் கொள்ளலாமே என்று சொல்லி தலையை கவிழ்த்தாள். அன்னை பூமியை நோக்கினாள். பூமியை ஏன் பார்க்கிறாய்? தலை நிமிர்ந்து பேசு என்று சாதாரணமாக கூறினான் சத்ருஞ்சயன். தாயில்லாத அபலைக்கு பூமிதான் அன்னை. சங்கடம் வரும்போது அன்னையை நோக்குவது பெண்களின் இயல்பு என்று சொன்னாள் சந்திரமதி. சத்ருஞ்சயன் தாயில்லாத அந்த பெண்ணை அனுதாபத்துடன் நோக்கினான் சில வினாடிகள். பிறகு கேட்டான், ஏன் பாசாங்கு செய்கிறாய் பயந்தவள் போல? உன்னை ராட்சசி என்று ராஜபுதனம் பூராவும் சொல்கிறதே என்று அனுதாபத்தை உதறி மூர்க்கத்தனமாக கேட்டான். மாற்றானுக்கு என் பெண்மையை கவரலாம் என்று துணியும் கயவர்களுக்கு நான் ராட்சசிதான், ஆனால் என் கணவருக்கு நான் அடிமை என்றாள் சந்திரமதி. சத்ருஞ்சயன் உள்ளத்தில் சிறிது சாந்தி நிலவியது. மாற்றாருக்கு ராட்சசி என்று அவள் தன்னை சொல்லிக் கொண்டதில். இருப்பினும் அவன் கேட்டான், அப்படியானால் உன் கணவன் யார் என்று. சந்திரமதி தலை குனிந்த வண்ணம் சொன்னாள், இந்த கேள்வியை கேட்பவர் இத்தனை நேரம் என்னை தொட்டவர் என்று. இந்த பதில் சத்ருஞ்சயனை தூக்கி போடவே, யார், நானா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். அதில் இன்னும் சந்தேகம் இருக்கிறதா என்று சந்திரமதி கேட்டாள். இத்தனை நேரம் நீங்கள் தொட்டு குழாவியதற்கு இடம் கொடுத்த என்னை வேசி என்று நினைக்கிறீர்களா என்று கேள்வியில் மூர்க்கத்தனத்தை காட்டினாள் சந்திரமதி. சந்திரமதி துவங்கிய பேச்சை முடிக்க முடியவில்லை சத்ருஞ்சனால். சந்திரமதி மெல்ல தனது தலையை உயர்த்தி அவனை வெறுப்புடன் நோக்கினாள். நீங்கள் ராஜபுத்திரர் தானே என்று வெறுப்பு குரலிலும் துளங்க கேட்டாள். இந்த சந்தேகம் ஏன் வந்தது உனக்கு என்று சத்ருஞ்சயன் வினவினான். சீறி அவள் கண்களும் குரலில் தெரிந்த வெறுப்பும் அவனுக்கு அச்சத்தை விளைவித்ததால் சந்திரமதி உடனடியாக அதற்கு பதில் சொல்லவில்லை. சொன்னபோது அவள் குரலில் உறுதி நிரம்பி கிடந்தது. சலும்பிரா வம்சத்தவரே, நேற்று இரவு நிகழ்ச்சிகளை சிந்தித்து பாருங்கள். சிந்திக்கும் சக்தி இருந்தால் ராஜபுத்திரர்கள் இல்லங்களில் புருஷன் பூஜை செய்யும் போது யார் பூஜா திரவியங்களை எடுத்துக் கொடுப்பார்கள்? மனைவி. உத்தரணியில் இருந்து நீரை எடுத்து ஊற்றும் உரிமை யாருக்கு? மனைவிக்கு. புஷ்பார்ச்சனைக்கு தட்டில் உதிரி புஷ்பங்களை வைத்துக் கொண்டு நிற்கக்கூடியவள் யார்? மனைவி என்ற சத்ருஞ்சயன் பேச முடியாமல் தவித்தான். இத்தனையும் முந்திய நாள் இரவில் அவள் இல்லத்தில் நடந்திருக்கும் நிகழ்ச்சிகள்தான். இது எப்படி தன் புத்தியில் ஏறாமல் போய்விட்டது என்று நினைத்து வியப்பெய்தினான். அவன் அப்படி குழம்பி நின்ற நிலையில் அவள் கணீரென குரலை எழுப்பி, ராஜபுத்திரரே, ஊரில் போகிறவர் வருகிறவர்களுக்கெல்லாம் தலையில் நீரூற்ற நான் என்ன அடிமை பெண்ணா? அடிமை பெண்கள் கூட ராஜபுதனத்தில் கண்ட புருஷர்களை நீராட்ட வரமாட்டார்களே. உங்களை நீராட்டினேன், ஆடை எடுத்து கொடுத்தேன், உடுக்க, பூஜைக்கு உதவினேன். இத்தனையும் எதை குறிக்கிறது? நீங்கள் என்ன சுத்த அறிவிலியா என்று சீறினாள் சந்திரமதி. சத்ருஞ்சயன் அவள் கைகளை பிடித்து தூக்கி, நான் அறிவிலிதான் சந்திரமதி, அறிவிலிதான். உன்னை பார்த்ததும் என் அறிவெல்லாம் எங்கோ ஓடிவிட்டது. எனக்கு புத்தி உண்டு, ஆனால் உன் முன்னிலையில் அது இயங்க மறுக்கிறது. கண்கள் இருக்கின்றன, ஆனால் பார்க்க முடியவில்லை. என்னை கள்வன் என்றாய். இல்லை, நான் கள்வன் இல்லை, குருடன் என்று கூறிவிட்டு நின்ற அவள் முன்பு மண்டியிட்டான். அவன் தலையை தனது கால்களில் இணைத்துக் கொண்ட சந்திரமதி அவன் தலை குழலை கோதிவிட்டாள். மனைவி முன்பு மண்டியிடுவது அழகா என்று வினவினாள் குலைந்த குரலில். மனைவி தெய்வ மங்கையானால் மண்டியிடுவது தவறல்ல. அடி சந்திரமதி, உன்னை தவறாக நினைத்ததற்காக என்னை மன்னித்து விடு
என்று இணைந்த அவள் பருவத் தொடைகளில் தலையை உருட்டினான். அவன் தலையை அவள் தன் கால்களில் நன்றாக அழுத்திக் கொண்டு அவனை பெயர் சொல்லி அழைத்தாள். சத்ருஞ்சயா, என்ன அழகான பெயர்! எத்தனை வீரமான பெயர்! நீ வருவாய் என்று எனது தந்தை முன்னமே யூகித்து விட்டார். ராணாவுக்கு பெண் கேட்டு 2 பேர் வந்து மானபங்கப்பட்டு சென்றதுமே சொன்னார் என்னிடம். சந்திரமதி, இத்துடன் இந்த பெண் கேட்கும் படலம் நின்றுவிட்டது. இன்னும் யாராவது ஒருவன் வருவான். அநேகமாக எந்த விஷயத்திலும் தோல்வியை ஏற்காத சந்தன் சலும்ப்ரா வருவான். அவன் எனது தோழன். ஆனால் மேவார் நன்மைக்கு முன்பு எங்கள் தோழமையை மதிக்க மாட்டான், அல்லது வேறு யாரையாவது அனுப்புவான் என்று சொன்னார். அப்பொழுது நாங்கள் இருவரும் எங்கள் பூஜா மண்டபத்தில் பேசிக் கொண்டிருந்தோம். திடீரென்று என் தந்தை வேதனையுடன் சொன்னார், குழந்தாய், சலும்ப்ராவுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவனுக்கு உன்னை கொடுப்பதாக நான் முடிவு செய்து நீண்ட நாட்கள் ஆகிறது. நானும் சந்தனும் பால்யத்தில் செய்த சபதம் அது. எங்கள் இருவரில் ஒருவருக்கு பெண் குழந்தையும் இன்னொருவருக்கு ஆண் குழந்தையும் பிறந்தால் அவர்கள் இருவருக்கும் மணமுடித்து விடுவது என்று உறுதி செய்து கொண்டோம். அவனுக்கு மகன் பிறந்தான், எனக்கு நீ பிறந்தாய். இருவருமே மனைவிகளை இழந்தோம் சிறு வயதிலேயே. பிறகு சலும்ப்ரா போர்க்களம் சென்று விட்டான். அந்த குழந்தையை சதா புரவியில் வைத்துக் கொண்டு சந்தன் சுற்றுவதாக நான் கேள்விப்பட்டேன். நீதான் அவன் மகனுக்கு மனைவியாக வேண்டும் என்றதால் நான் பூரிப்படைந்தேன். இந்த ஒண்டாலா கோட்டையில் என்னிடம் போர் பயிற்சி பெற, சாஸ்திர வித்தைகளை அறிய பல ராஜபுத்திர வாலிபர்கள் வந்தார்கள். பலர் நல்ல வீரர்கள், அழகர்கள். ஆனால் உன்னை வேறு யாருக்கும் கொடுக்க முடியவில்லை. எப்படியும் ஒரு நாள் சத்ருஞ்சயன் உன்னை தேடி வருவான். அப்பொழுது அவனை ஏற்க நீ தயாராக இரு என்று தந்தை என்னிடம் சொன்னார். வேதனை நிறைந்த தந்தையின் சொற்களை கேட்டேன். உன்னை தவிர வேறு யாருக்கும் என்னை கொடுப்பதில்லை என்ற முடிவையும் செய்து கொண்டேன். அந்த பூஜை மண்டபத்திலேயே நினைத்து பார்த்தேன், எப்படி இருப்பாயோ என்று. எப்படியும் விகாரமாக இருக்கக்கூடாது என்று ஹயக்ரீவ மூர்த்தியை, எங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தித்தேன். சொல்லி வைத்தது போல மறுநாளே நீ வந்தாய் என்ற சந்திரமதி தனது கதையை சிறிது நிறுத்தினாள். பிறகு சிரித்தாள். உங்களை ஏகவசனத்தில் பேசுவது எத்தனை இன்பமாக இருக்கிறது என்றும் சொன்னாள். சத்ருஞ்சயன் உள்ளம் பெரும் மகிழ்ச்சியில் இருந்ததால், மேலே சொல் சந்திரமதி என்று ஊக்கப்படுத்தினான். அவள் மேலும் தொடர்ந்து சொன்னாள். கதையில் இம்முறை மரியாதையை கையாண்டாள். உங்களை பார்த்ததுமே முக ஜாடையிலிருந்து தந்தை உங்களை அடையாளம் கண்டுகொண்டார். ஆகையால் உங்களை அழைத்து வந்தார் எங்கள் இல்லத்திற்கு. பிறகு நடந்துதான் உங்களுக்கே தெரியும். முதலில் உங்களுக்கு தலையில் நீர் வார்க்க சொன்னதற்கு நான் மறுத்தேன். பிறகு தன்னந்தனியாக ஒரு பர புருஷனுக்கு உடை கொண்டு போய் கொடுக்க சொன்ன போதும் மறுத்தேன். சொல்கிறபடி செய் என்று என் தந்தை கடிந்து கொண்டதால் அதற்கும் நான் உட்பட்டேன். பூஜைக்கு உதவி செய்ய சொன்னபோது திட்டமாக மறுத்தேன். உங்களுக்கு இது அழகாக இருக்கிறதா என்று அவரை நான் வினவினேன். உன் புருஷனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையைத்தான் செய்ய சொல்கிறேன் என்றார் என் தந்தை. புருஷனா? கேட்டதுமே திக்பிரமை கொண்டேன். நீங்கள் யார் என்பதை சொல்ல வாளின் பிடியை காட்டினார் தந்தை. நான் அப்பொழுதும் மறுத்தேன். வாளை யாராவது திருடி வந்திருக்கலாம் என்று சொன்னேன். அதை கேட்டு என் தந்தை நகைத்தார். சலும்ப்ராவின் மகன் திருடன் அல்ல என்றார். வேறு வழியில்லாமல் பூஜைக்கு உதவினேன். பூஜையில் நான் உங்கள் உருவத்தை முழுவதும் பார்த்தேன். உங்கள் அளவான தேகம் வீரத்தை புலனாக்கியது. உங்கள் முகம் குழந்தை முகமாக இருந்தது. அது என் மனதை ஈர்த்தது. நான் என் தந்தையுடன் எதுவுமே பேசவில்லை. அன்று படுத்திருந்த போது தனிமையில் நிகழ்ச்சிகளை நினைத்து நகைத்தேன் நான். பைத்தியம் போல இந்த இடத்தில் சிறிது நிறுத்தினாள் சந்திரமதி. அந்த நகைப்பை நானும் கேட்டேன் சந்திரமதி. என்ன இன்பமாக நகைத்தாய் என்று கூறிய வண்ணம் எழுந்து அவளை தன்னை நோக்கி இழுத்தான் மெதுவாக. வேண்டாம், அந்தி பொழுது வந்துவிட்டது, விடுங்கள், புறப்படுவோம் நாம் வீட்டுக்கு என்று அவள் சிறிது திமிரினாள். அவன் அந்த பொய் திமிரலை அடக்க முயன்று அவளை அப்படியே தூக்கி கொண்டு எதிரே முறிந்து விழுந்த கிளையை நோக்கி நடந்தான். விடுங்கள் என்னை என்று சற்று இறைந்தே சொன்னாள். அப்பொழுது மூன்றாவது ஒரு குரலும் புகுந்தது இடையே. விடு அவளை என்று. அவளை விடாமலேயே அவன் திரும்பினான். கோட்டை காவலர் தலைவன் உருவிய வாளுடன் எதிரே நின்று கொண்டிருந்தான். அத்தியாயம் 8. ராட்சசி. சந்திரமதியை அணைத்த வண்ணம் திரும்பிய சத்ருஞ்சயன் கையில் வாளை உருவி நின்ற கோட்டை காவலர் தலைவனை மிக அலட்சியத்துடன் பார்த்தான். யார் நீ என்றும் விசாரித்தான்.
அலட்சிய குரலிலும் ஒலிக்க, உன்னை நேற்று மல்லிநாதருடன் அனுப்பியவன் நினைப்பில்லையா உனக்கு? உன் வாள் விறகு கட்டையில் சொருகி இருந்தாலும் என் கண்களை மறைக்க முடியவில்லை. உன்னை தனது வேலையாள் என்று மல்லிநாதர் சொன்னதை நான் நம்பிவிட்டேன் என்று அவர் எண்ணியது விசித்திரம்தான். அத்தனை சுலபமாக மல்லிநாதர் ஏமாறுபவர் அல்லர். ஏமாற்றும் குணமும் அவருக்கு கிடையாது. நேற்று என்னவோ சுபாவத்திற்கு எதிராக நடந்து கொண்டார். அப்படி அவர் உன்னை காப்பாற்றியதற்கு நீ செய்யும் கைமாறு இதுதானா என்று வினவினான் கோட்டை காவலர் தலைவன். சத்ருஞ்சயன் கண்கள் அவன் மீது பதிந்தன. கோட்டை காவலர் தலைவரே, அந்த மல்லிநாதர் என்னை ஆடுகளை மேய்க்க அவரது மகளுக்கு உதவ நியமித்திருக்கிறார். ஆடுகள் தரிகட்டு ஓடாமல் வளைக்கவே வந்தேன் என்று விளக்கம் தந்தான், கண்களை கோட்டை காவலர் தலைவனிடமிருந்து எடுக்காமலேயே. கோட்டை தலைவன் அந்த நிலைமையிலும் அமைதியை காட்டி, நீ ஆடுகளை வளைப்பதாக தெரியவில்லையே, அவர் மகளை வளைத்திருப்பதாக தெரிகிறதே என்று சொல்லி சத்ருஞ்சயன் இடதுகை சந்திரமதியின் இடையில் தவழ்ந்திருப்பதை தனது வாளாலும் சுட்டி காட்டினான். அதுவரை அவர்கள் உரையாடலில் ஈடுபடாமல் இருந்த சந்திரமதி சத்ருஞ்சயனிடமிருந்து சற்று விலகி முன்னே நகர்ந்து நின்றாள். ஜஸ்வந்த் சிங், யாரை பார்த்து என்ன பேசுகிறாய் என்பதை புரிந்து கொண்டு பேசுகிறாயா என்று வினவினாள் மிகவும் நிதானமான குரலில். அப்படி அவள் நிதானம் காட்டிய சமயத்தில் அவள் பருவ உடல் கெட்டிப்பட்டு விட்டதையும், கால்கள் விரைத்து நின்றதையும், திடீரென அவள் நிமிர்ந்ததையும், தலையை ஒரு முறை ஆட்டி குழலை பின்னுக்கு தள்ளியதையும் சத்ருஞ்சயன் கண்டாலும் காவலர் தலைவனை நோக்கிய முகத்தை காண முடியவில்லையாகையால் அவள் விழிகள் சீறியதை, முகம் பயங்கரமாக சிவந்ததை அவனால் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவள் கமல முகம், அன்பு சொட்டிய முகம் திடீரென ராட்சச முகமாக மாறிவிட்டதை ஜஸ்வந்த் சிங் கண்டான். அந்த நிலையில் அவள் எதற்கும் துணிந்தவள் என்பதையும் புரிந்து கொண்டான். ஆகவே சற்று பின்னடைந்து வாளையும் சிறிது தாழ்த்தி, சந்திரமதி, உன்னை காப்பாற்றவே நான் வந்தேன். திருட்டுத்தனமாக ஊருக்குள் புகுந்த இவனிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறினான். என்னை காக்க இன்னொருவன் தேவையா என்ன என்று வினவிய சந்திரமதியின் குரல் அடியோடு மாறியிருந்தது. காவலர் தலைவன் பணிவுடனேயே பதில் சொன்னான். இல்லை மல்லிநாதர் மகளே, இங்கு அடிக்கடி சித்தூர் ராணாவின் ஒற்றர்கள் வருகிறார்கள். உன்னை தூக்கிச் செல்லவே அவர்கள் வருவதாகவும் கேள்வி. இந்த கோட்டையின் காவலர் தலைவன் என்ற முறையில் உன்னை காப்பது என் கடமை என்று சொன்னான். சந்திரமதி ஒரு வினாடி பதில் சொல்லவில்லை. பிறகு, ஜஸ்வந்த், நீ போகலாம் என்று ராணியை போல் உத்தரவிட்டாள். ஆனால் அந்த கட்டளைக்கு அவன் மசிந்ததாக தெரியவில்லை. சந்திரமதி, கோட்டை காவலர் தலைவன் என்பதால் சில பொறுப்புகள் எனக்கு உண்டு என்றான். பெண்களை கண்காணிப்பது அவற்றில் ஒன்றா? இம்முறை அவள் குரலில் சூடு தெரிந்தது. கண்காணிப்பதல்ல, பாதுகாப்பது என்ற ஜஸ்வந்த், பெண்ணே விலகினில், நான் அந்த கயவனை அழைத்துச் செல்கிறேன் என்று வாளை மீண்டும் நீட்டிக்கொண்டு ஓர் அடி முன்னெடுத்து வைத்தான். அதுதான் அவன் செய்த தவறு. அவனுக்கு வழிவிடுவது போல் நகர்ந்த சந்திரமதி காலில் சிக்கிய சேலையை சரி செய்வது போல் குனிந்தாள். அடுத்து அவள் சரேன எழுந்தபோது ஏற்கனவே முறிந்து விழுந்த மரக்கிளை அவள் கையில் இருந்தது. அடுத்த வினாடி அந்த மெல்லிய கை மிகுந்த உரமுடன் எழுந்து மின்னல் வேகத்தில் காவலர் தலைவன் தலையில் மரக்கிளையை இறக்கிவிட்டது. அது இறங்கிய வேகத்தில் தன்னை தடுத்து கொள்ள அவன் நீட்டிய வாள் நிலத்தில் ஆடி புதைந்தது. காவலர் தலைவன் தலைமீது இறங்கிய கிளையின் வேகத்தின் விளைவாக சிறிது சத்தம் கூட போடாமல் மண்ணில் சாய்ந்தான். அப்படியே அவன் தலையில் கிளை தாக்கிய இடத்தில் உறுதி பாய்ந்து கொண்டிருந்தது. முற்றும் எதிர்பாராத விதமாக நேர்ந்த அந்த நிகழ்ச்சியை கண்ட சத்ருஞ்சயனும் பிரம்மை பிடித்து நின்றான். அந்த மெல்லிய கைக்கு, சற்று முன்பு தனது கழுத்தை வளைத்த பட்டு கைக்கு இத்தனை பலம் எங்கிருந்து வந்தது என்று வியப்பின் எல்லையை அடைந்து நின்றான் அவன். அந்த ஊக்கத்துடன் சந்திரமதி திரும்பிய போது அவள் கண்களில் இருந்த பயங்கரம், சமூகத்தில் காணப்பட்ட கொடூரம் இரண்டும் சத்ருஞ்சயனுக்கே அதிக அச்சத்தை கொடுத்தன. அடுத்து அவள் நடந்து கொண்ட முறை மேலும் அவன் அச்சத்தை உச்ச நிலைக்கு கொண்டு போயிற்று. அவள் எதிரே கிடந்த ஜஸ்வந்த் சிங்கின் உடலை நோக்கி சென்று காலால் அவனை உதைத்து பார்த்தாள். பிறகு காயத்தை கூர்ந்து கவனித்தாள். பிறகு கையில் இருந்த பெரும் மரக்கிளையால் அவன் உடலை புரட்ட முயன்றாள். அவள் அடித்த வேகத்தில் கிளை முறிந்து விட்டதால் காவலர் தலைவனின் பெரிய தேகத்தை
அதை கொண்டு புரட்ட முடியாததன் விளைவாக சத்ருஞ்சயனை நோக்கி, இப்படி வாருங்கள், அவனை சற்று புரட்டி அவன் உடலின் கீழ் மண்ணில் பதிந்திருக்கும் வாளை எடுங்கள் என்று உத்தரவிட்டாள். சத்ருஞ்சயன் ஏதும் பேசவில்லை. சற்று முன்பு கோபத்தால் சிவந்தும் கருத்தும் விட்ட அவள் வதனமும் சிறிய கண்களும் அவளை ராட்சசியாக அடித்திருந்ததாய் அவன் கவனித்திருந்தான். ஆகையால் ஏதும் பேசாமல் அவள் இட்ட பணிகளை நிறைவேற்ற முனையலானான். மெல்ல காவலர் தலைவனை லேசாக புரட்டி சற்று தூரம் இழுத்துச் சென்று தலைக்காயத்தில் மண் படாதிருக்க குப்புறவே படுக்க வைத்தான். பிறகு ஆழமாக மண்ணில் பாய்ந்திருந்த வாளை பிடுங்கினான். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பாவனையில் சந்திரமதியை நோக்கினான். என்னை பார்ப்பானேன், அவன் தலைக்காயத்தை கவனியுங்கள், குருதியை நீர் கொண்டு கழுவி கட்டு போடுங்கள், குருதியை நிறுத்த என்று கூறினாள் சந்திரமதி. சத்ருஞ்சயன் ஏதும் பேசாமல் இல்லத்திலிருந்து இருவரும் குடிப்பதற்காக அவள் கொணர்ந்திருந்த ராஜபுதனத்தின் தனி பொருளான நீண்ட கோஜாவிலிருந்து நீர் எடுத்து தலைவனின் தலைக்காயத்தை கழுவினான். காயம் ஆழமாக இருக்கிறது, குருதி நிற்கவில்லை என்றான் சந்திரமதியை நோக்கி. அவன் உடையிலிருந்து அவன் வாளாலேயே சிறிது துணி கிழித்துக் கொள்ளுங்கள், அதை கொண்டு கட்டு போடுங்கள் என்றாள் அவள் சர்வசாதாரணமாக. அவள் சொன்னபடியே தலைவன் உடையை கிழித்து தலைக்கு கட்டு போட்டு சத்ருஞ்சயன் அவனை தூக்கி கொண்டு எட்ட இருந்த மரத்தடிக்கு சென்று அவன் மேலங்கியை கழற்றி தலைக்கு சுருட்டி வைத்து மிக லேசாக படுக்க வைத்தான். பிறகு சந்திரமதி நின்றிருந்த இடத்திற்கு வந்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று வினவினான். சற்று தூரத்தில் ஆடுகள் தலை மேய்ந்து கொண்டிருந்ததை சுட்டிக்காட்டிய சந்திரமதி, அந்த ஆடுகளை கோல் கொண்டு வளையுங்கள், தலைகள் போக மீதியுள்ள சுள்ளிகளை விறகாக வெட்டி கட்டி தூக்கி கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டாள். அட சலும்புரா, வீரனானி, இந்த ராட்சசியிடம் அகப்பட்டு கொண்டாயே என்று நினைத்து தானே கேட்டுக்கொண்டு அவள் சொன்னபடியே செய்து விறகு கட்டைகளை கட்டி தலையில் தூக்கி கொண்டு கோளையும் எடுத்துக்கொண்டான். கோளுடன் தலைவன் வாளையும் எடுத்துக்கொள்ள முயன்றவனை தடுத்த சந்திரமதி, அவன் வாளை அவன் பக்கத்திலேயே வைத்து விடுங்கள் என்று சொன்னாள். பதிலேதும் பேசாமல் அவள் கட்டளையை நிறைவேற்றுவதற்கும் மாலை நெருங்குவதற்கும் சமயம் சரியாக இருக்கவே ஆடுகளை திரட்டி ஓட்டிக்கொண்டு கிளம்பினான் சத்ருஞ்சயன். சந்திரமதியும் எதுவுமே நடக்காதது போல காளையை அவிழ்த்து அதன் மீது ஏறிக்கொண்டு குழலை வாயில் வைத்து ஊதினாள். அந்த குழலோசை துவங்கியதுமே ஆடுகள் திரண்டு ஊர்ந்தன கோட்டையை நோக்கி. ஒன்றையொன்று முட்டி விளையாடி கும்பலாக சென்ற ஆட்டுக்குட்டிகளை சாதாரண சமயமாக இருந்தால் சத்ருஞ்சயன் ரசித்திருப்பான். ஆனால் இன்னொரு வீரனை மரணாவஸ்தையில் மரத்தின் கீழ் கிடத்திவிட்டு வந்ததை அவனால் பொறுக்க முடியாததால் இதய வேதனையுடனேயே அவன் நடந்தான். ஆனால் சந்திரமதி எதை பற்றியும் நினைத்ததாக தெரியவில்லை. முதல் நாளைப் போலவே மதுரமாக குழலை ஊதிக்கொண்டு சென்றாள். அவளை நினைக்க நினைக்க ஏதும் புரியாத குழம்பிய நிலையை அடைந்தான் வீரனான சத்ருஞ்சயன். அவளை அன்று மென்மையான உள்ளம் படைத்த காதலியாகவும் பார்த்தான். மரக்கிளையையே ஆயுதமாக கொண்டு பெரும் வீரன் ஒருவனை வீழ்த்தக்கூடிய ராட்சசியாகவும் கண்டான். இத்தனையும் விட காயமடைந்தவனை வனத்திலேயே விட்டு போகும் இரக்கமற்ற அரக்கியாகவும் கண்டதால் மனம் பொறுக்காமல் அவள் காளையை அணுகி, சந்திரமதி, காவலர் தலைவன் நல்ல காயமடைந்திருக்கிறான் என்று இழுத்தான். பதிலுக்கு அவள் குழலிலேயே 2 ஸ்வரங்களை ஊதினாள், என்று. அவனை இந்த நிலையில் அனாதரவாக விட்டு போவது தவறு என்றான் சத்ருஞ்சயன். இம்முறை குழலை வாயை விட்டு எடுத்தாள் சந்திரமதி. சரி, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். நீ காளையில் இருந்து இறங்க வேண்டும் என்று சொன்னான். இறங்கினால் அவனை இதன் மீது கிடத்தி பிடித்துக் கொண்டு வருவேன். அவன் தலைக்காயத்திற்கு காவலர்களுக்கு என்ன சமாதானம் சொல்வதாக உத்தேசம்? ஏதாவது சொல்கிறேன். அப்படியானால் நீங்கள் அவனை தோளில் தூக்கி கொண்டு வாருங்கள் என்ற சந்திரமதி காளையை நகர்த்தினாள். அவளை எரித்து விடுவது போல பார்த்த சத்ருஞ்சயன், அடி ராட்சசி என்று சற்று இறைந்தே சொன்னான். பிறகு திரும்பி தலைவனை படுக்க வைத்த இடத்திற்கு சென்றான். சென்றதும் நின்ற வண்ணம் அவனை நோக்கினான். பிறகு அவன் கத்தியை எடுத்து அதில் ஒட்டியிருந்த மண்ணை துடைக்கலானான். அந்த சமயத்தில், அதோ இருக்கிறான் பாருங்கள் கொலையாளி என்று யாரோ கூவினார்கள். அடுத்த சில வினாடிகளில் காவலர் பலர் சத்ருஞ்சயனை சூழ்ந்து கொண்டார்கள்.
கத்தியை இப்படி கொடு என்ற ஒருவன் உன்னை சிறை செய்திருக்கிறோம் என்றான். உருவிய வாள்களுடன் காவலர் பலர் அவனை நெருங்கினார்கள். அத்தியாயம் 9. சிறையில் திருமணம். காவலர்களால் சூழப்பட்ட பின்பும் அவர்களில் சிலர் அவன் மீது கொலை குற்றம் சாட்டி கூவிய பின்பும் அந்த இடத்தில் இருந்து சிறிதும் நகராமலும் காவலரை சிறிதளவும் லட்சியம் செய்யாமலும் நின்று கொண்டிருந்த சத்ருஞ்சயன் தன்னையும் காயமடைந்த காவலர் தலைவனையும் விட்டு சந்திரமதி காலையில் ஏறி சென்று விட்டதையும் அவள் குழலூதும் சப்தம் அப்பொழுதும் காதில் விழுந்ததையும் எண்ணி, இத்தனை இரக்கமற்றவளா சந்திரமதி என்று தன்னைத்தானே வினவிக் கொண்டான். இப்படி சந்திரமதியை பற்றிய சிந்தனையில் திளைத்திருந்தபடியால் காவலன் ஒருவன் அவனை அணுகியதையோ அணுகி கேள்விகளை கேட்டதையோ உடனடியாக அவன் உணர்ந்தான் இல்லை. சத்ருஞ்சயன் அப்படி ஏதும் பதில் சொல்லாத சத்ருஞ்சயனை கேள்வியை நோக்கி இரண்டாம் முறையாக திருப்பிய காவலரில் ஒருவன், எங்கள் தலைவரை ஏன் கொன்றாய் என்று இரண்டாம் முறையாக கேட்டான். சத்ருஞ்சயன் அவனை மிகுந்த வெறுப்புடன் நோக்கி, யாரும் கொல்லவில்லை என்றான், வெறுப்பின் சாயை குரலிலும் விளங்க. ஏன் என்று ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்டான் அந்த காவலன். தவறுதான். தவறா? ஆம், உங்கள் தலைவன் என்னை கொன்றிருப்பார் முடிந்திருந்தால். ஆனால் நானும் தப்ப வேண்டி இருந்தது. இதை சாதாரணமாக சொன்ன சத்ருஞ்சயன் தன்னிடம் கத்தி இல்லை என்பதை தெரிவிக்க தனது கட்சியில் இருந்த இடத்தை தடவி காட்டினான். அவனிடம் வாள் இல்லை என்பதை அப்பொழுதே உணர்ந்த காவலன், உன்னிடம் கத்தி இல்லையா என்று வினவினான். ஆம், இல்லை என்னிடம் என்று ஒற்றை சொல்லில் பதில் சொன்னான் சத்ருஞ்சயன். அப்படியானால் தலைவரை எப்படி காயப்படுத்தினாய் என்று சந்தேகத்துடன் விசாரித்தான். காவலர் தலைவன் போரில் வல்லவன் என்பதையும் அவனை சுலபமாக யாரும் தாக்கி காயப்படுத்திவிட முடியாது என்பதையும் காவலன் அறிந்திருந்ததால் சத்ருஞ்சயனை வியப்புடன் நோக்கவும் செய்தான். சத்ருஞ்சயன் காவலன் வியப்புடன் கவனித்தும் கவனிக்காதவன் போலவே பதில் சொன்னான். முதலில் உங்கள் தலைவரை கவனி, அவர் காயம் உடனடியாக கவனிக்கப்பட வேண்டும் என்று. அதை பற்றி காவலன் லட்சியம் செய்யாமல், எங்கள் தலைவர் வாளுடன் இருந்தார், அப்படி இருக்க அவரை எப்படி காயப்படுத்தினாய் என்று விசாரித்தான். பதிலுக்கு எட்ட இருந்த கிளையை காட்டிய சத்ருஞ்சயன், அதோ இருக்கிறது எனது ஆயுதம் என்றான். காவலன் அப்பொழுதும் சுறுசுறுப்பை காட்டவில்லை. அத்தனை பெரிய கிளையை கொண்டு அடித்தாய் என்று சினத்துடன் கேட்டான். ஆம், வேறு சிறிய கிளை கிடைக்கவில்லை என்றான் சத்ருஞ்சயன். அப்பொழுதும் அந்த காவலன் விசாரணையை முடிக்கவில்லை. ஜஸ்வந்தின் தலையில் இருந்த கட்டை பார்த்தான். தலைவருக்கு யார் கட்டு போட்டது என்று கேட்டான். நான் தான். ஏன்? அவன் சாகாமல் இருப்பதற்காக. அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம்? ஜீவகாருண்யம் என்று கூறிய சத்ருஞ்சயன் தனது நிதானத்தை இழந்து, முட்டாள், முதலில் உனது தலைவனை தூக்கி கோட்டைக்குள் எடுத்துச் சென்று சிகிச்சைக்கு ஏற்பாடு செய், என்னையும் சிறை செய், மீதி விஷயங்களை விசாரணையின் போது சொல்கிறேன் என்று சீறியதால் காவலன் தனது தலைவனை கவனிக்கச் சென்றவன் சிறிது நேரம் அவன் கிடந்த நிலையையும் தலைக்கட்டையும் பார்த்துவிட்டு, இவரை காயப்படுத்திய பிறகு நீ ஏன் ஓடவில்லை என்று வினவினான். காவலனின் முட்டாள்தனம் வினாடிக்கு வினாடி அதிகரிப்பதை பார்த்ததால் எரிச்சல் வசப்பட்ட சத்ருஞ்சயன், எனக்கு ஓடி பழக்கமில்லை என்று கூறிவிட்டு, ஜஸ்வந்த் சிங்கை நீ எடுத்துக் கொள்கிறாயா இல்லை நான் எடுத்துக் கொள்ளட்டுமா என்று சீறினான். அதற்கு மேல் தாமதிக்க விரும்பாத காவலன் மற்ற காவலர்களை நோக்கி, எடுங்கள் தலைவரை, எடுத்து ஏதாவது ஒரு புறவி மீது குறுக்கே படுக்க வைத்து கோட்டைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று உத்தரவிட்டு விட்டு, நீயும் என்னுடன் வா என்று சத்ருஞ்சயனை அழைத்தான். மற்ற வீரர்கள் புறவியொன்றின் மீது ஜஸ்வந்த் சிங்கை படுக்க வைத்து பிடித்து கொள்ள, இன்னொருவர் புறவியின் கடிவாளத்தை பிடித்து முன்னால் இழுத்துச் செல்ல காவலர் கூட்டம் கோட்டையை நோக்கி நகர்ந்தது. இன்னொரு புறவியில் சத்ருஞ்சயன் ஏறிக்கொண்டு, சரி போவோம் என்று புறவியை நகர்த்தினான். அந்த புறவிக்குரியவன், ஐயோ அது என் புறவி என்று கூவினாலும் அதை பற்றி கவலைப்படாத சின்ன சலும்புரா, நான் சிறைப்பட்டவன், நடந்து வந்தால் கோட்டையை அடைய நேரமாகும் என்று கூறிவிட்டு தன்னை சிறை செய்த காவலனுடன் பயணமானான். அந்த காவலனும் நடந்து செல்ல சோம்பேறித்தனப்பட்டு, ஆமாம் ஆமாம், இவர் சொல்வது உண்மை, நீ நடந்தே வா என்று கூறிவிட்டு சத்ருஞ்சயனுடன் கோட்டையை நோக்கி சென்றான். கோட்டையை அவர்கள் அணுகிய போது இரவு மூண்டு கோட்டை விளக்குகள் முதல் நாளைப் போலவே ஜொலிக்க ஆரம்பித்தன. முதல் நாள் தான் அந்த கோட்டையில் நுழைந்ததற்கும்
மறுநாள் இப்போது நுழைவதற்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்த சத்ருஞ்சயன் லேசாக நகைத்தான். நேற்று குருநாதருடன் வாளை விறகு கட்டையில் சொருகி திருடன் போல நுழைந்தேன். ஆனால் இன்று காவலர் தலைவனை கொல்ல முயன்ற குற்றத்திற்காக சிறைப்பட்டு நுழைகிறேன். நேற்று நுழைந்த போது நான் பிரம்மச்சாரி, இன்று கிரகஸ்தன். சந்திரமதியை மணந்தவன் என்ற முறையில் நுழைகிறேன். ஒரே நாளில் மனிதனின் இன்ப துன்பங்கள் எத்தனை மாறுதல் அடைகின்றன என்று தனக்குள் தனது நிலையை சீர்தூக்கி பார்த்த சத்ருஞ்சயன் தன்னை எதிர்நோக்கியுள்ள தண்டனையை பற்றி சிறிதளவும் சிந்திக்காமல் காவலருடன் உள்ளே சென்றான். அவனை சிறை செய்த காவலன் அவனை அந்த கோட்டையின் நீதிபதியிடம் அழைத்துச் சென்றான். குற்றவாளியை சிறையில் வைக்குமாறும் மறுநாள் விசாரித்து தண்டனை கொடுப்பதாகவும் நீதிபதி சொல்லவே காவலன் அவனை சிறைக்கூடத்திற்கு அழைத்துச் சென்றான். ஒண்டலாவின் சிறைக்கூடம் நல்ல பாறாங்கற்களால் கட்டப்பட்டிருந்தது. அறைகளில் இரும்பு கம்பிகள் பலமாக பொருத்தப்பட்டிருந்தன. காவலும் அப்படி ஒன்றும் மோசமில்லை. சிறைக்கூடத்தின் ஆரம்ப தாழ்வரையில் உட்கார்ந்த சிறைக்கூட தலைவன் பெரும் சாவி கொத்தொன்றை வைத்துக் கொண்டிருந்தான். காவலன் சத்ருஞ்சயனை அழைத்து வந்ததும், ஓ, இன்னொரு கைதியா என்று அவன் அழுத்துக் கொண்டான். ஆம், பயங்கரமான கைதி. இவனை மிகவும் ஜாக்கிரதையாக காவல் செய்ய வேண்டும் என்றான் அந்த காவலன். அப்பொழுது இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காத சிறை காவலன், இவன் என்ன குற்றம் செய்தான் என்று வினவினான். நமது கோட்டை காவலர் தலைவரை கொல்ல முயன்றான் என்றான் அந்த காவலன். அவ்வளவுதானா என்று சிறை காவலன் கொல்லாதது பிசகு போல சொல்லிவிட்டு மெல்ல எழுந்திருந்து உள்புறம் இருந்த அறைகளை நோக்கி சாவி கொத்துடன் நடந்தான். அந்த அறைகளில் பலவிதமான கைதிகள் இருந்தார்கள். சிலர் நீண்ட காலம் இருந்திருக்க வேண்டும் என்பது அவர்கள் நீண்ட தாடி மீசைகளாலும் கத்தரிக்கப்படாமல் தொங்கிய தலை மயிரில் இருந்தும் தெரிந்தது சத்ருஞ்சயனுக்கு. அவர்கள் அடிக்கடி உணவை பார்ப்பதில்லை என்பதற்கு அவர்களின் மெல்லிய தேகங்களே உதாரணமாக இருந்தன. இந்த சிறைக்குள் நுழைந்தவனுக்கு சிறையே சமாதியாகும் என்பதை சத்ருஞ்சயன் புரிந்து கொண்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் சிறை அதிகாரியை பின்தொடர்ந்தான். 2 வரிசைகளாக இருந்த அந்த அறைகளை தாண்டி கோடியில் இருந்த ஓர் அறைக்கு வந்த சிறை அதிகாரி சத்ருஞ்சயனை அந்த அறைக்குள் போகும்படி சைகை காட்டினான். அவன் உள்ளே போனதும் அறை பூட்டை பூட்டி இழுத்து பார்த்துவிட்டு, இனி இவனை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு சத்ருஞ்சயனை அழைத்து வந்த காவலனுக்கு போக விடை கொடுத்தான். போகும் முன்பு காவலன் சிறை அதிகாரியை நோக்கி, இவன் மிக அபாயமானவன், எச்சரிக்கையுடன் கவனியுங்கள் என்று எச்சரித்தான். இங்கிருந்து இதுவரை யாரும் உயிருடன் வெளியே சென்றதில்லை. வரும்போது நடந்து வருவான், போகும்போது 4 பேர் அவனை தூக்கிச் செல்வார்கள். இதுதான் இங்கே பழக்கம் என்று உற்சாகமாக சொன்ன அந்த சிறை காவலன் தனது நகைச்சுவையை எண்ணி மிக குரூரமாக நகைத்தான். அந்த நகைப்பை கேட்டதால் பயம் பிடித்த அந்த காவலன், சிறை காவலரே, இவருக்கு ஏதும் தீங்கு ஏற்படக்கூடாது, இன்று இரவு, நாளை நீதிபதி விசாரிக்கப் போகிறார் என்று எச்சரித்து விட்டு சென்றான். சிறைக்குள் சென்ற சத்ருஞ்சயன் சிறையை சுற்றுமுற்றும் கவனித்து அதிலிருந்து தப்ப ஏதும் வழியில்லை என்பதை புரிந்து கொண்டதால் படுக்க உத்தேசித்து தரையை நோக்கினான். தரை கரடு முரடாக இருந்தது. சில இடங்களில் காரை பெயர்ந்தும் இருந்ததால் அதில் படுப்பது கஷ்டம் என்பதை உணர்ந்து கொண்டதால், காவலரே, காவலரே என்று கூவினான். அப்பொழுதுதான் மீண்டும் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்ட அந்த சிறை காவலன் எரிச்சல் பட்டு கொண்டு மீண்டும் எழுந்து வந்து, ஏன் கூவுகிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று வினவினான். படுக்க பாய் வேண்டும் என்றான் சத்ருஞ்சயன். அவன் பைத்தியம் அல்ல என்பதை தீர்மானித்துக் கொள்ள அவனை உற்று நோக்கிய சிறை காவலன், பாயா வேண்டும் என்று கேட்டான். ஆம், தரை சரியாக இல்லை என்று சத்ருஞ்சயன் பிளந்து கிடந்த தரைப்பூச்சை சுட்டி காட்டினான். கவலைப்படாதே, நாளைக்கு இதை பூசச் சொல்லுகிறேன் என்ற சிறை காவலன் திரும்பிச் செல்ல முயன்றான். ஐயா அதிகாரி என்று மீண்டும் குரல் கொடுத்தான் சத்ருஞ்சயன். சிறை காவலன் திரும்பி, என்ன என்று விசாரித்தான் கடுமையான குரலில். பாய் வேண்டுமென்று சொன்னேன் என்று நினைவுபடுத்தினான் சத்ருஞ்சயன். ஏன் மெத்தை வேண்டாமா என்று சிறை காவலன் கேட்டான் மிகுந்த எரிச்சலுடன். வேண்டாம், பாயே போதும் என்ற சத்ருஞ்சயனை நிச்சயமாக பைத்தியம்தான் என்று தீர்மானித்துக் கொண்டு சென்ற சிறை காவலன் தனது ஆசனத்தில் மீண்டும் அமர்ந்து கொண்டு குரானை சிறிது பெரிதாகவே ஓத ஆரம்பித்தான். சத்ருஞ்சயன் அதற்கு பிறகு ஏதும் கேட்காமல்
சிறைத்தரையில் உட்கார்ந்து சுவரில் சாய்ந்த வண்ணம் சிந்தனையில் இறங்கினான். அன்று பகல் நிகழ்ச்சிகள் அவன் மனதில் வலம் வந்ததால் பெரிதும் துன்பத்தின் வசப்பட்டான் சத்ருஞ்சயன். புஷ்பம் போலிருந்த சந்திரமதி இரக்கமற்ற அரக்கியாக எத்தனை துரிதமாக மாறிவிட்டாள் என்று திரும்ப திரும்ப நினைத்ததால் அவன் மனம் வெந்து கொண்டிருந்தது. ஜஸ்வந்த் இறந்திருந்தால் அவள் கொலைகாரியாக மாறியிருப்பாளே என்ற எண்ணம் அவனை வாட்டிக் கொண்டிருந்தது. இப்படி சத்ருஞ்சயன் சிறையில் எண்ணமிட்டுக் கொண்டிருக்கையில் மல்லிநாதர் இல்லத்திலும் இதை பற்றி பேச்சு நடந்து கொண்டிருந்தது. நடந்த விபரங்களை மகளிடமிருந்து அறிந்த மல்லிநாதர் சிந்தனையில் ஆழ்ந்தார் நீண்ட நேரம். வேறு வழியில்லை. ஜஸ்வந்த் ராஜபுத்திரரில் சீர்கெட்டவன். அவனை அடித்தது சரிதான். ஆனால் உன் புருஷனை ஏன் விட்டுவிட்டு வந்தாய் என்று வினவினார் மல்லிநாதர். சந்திரமதி தன் தந்தையை ஏறிட்டு நோக்கி, அவர் மறுத்தார் என்றாள் அவள். ஏன்? காயமடைந்த ஜஸ்வந்த் இவங்கை தூக்கி வருவதற்காக. கடைசியாக சிறைப்பட்டிருக்கிறான் என்ற மல்லிநாதர் என்ன குற்றத்துக்கு தெரியுமா என்று வினவினார். தெரியாது என்றாள் சந்திரமதி. ஜஸ்வந்தை மண்டையில் அடித்து கொல்ல முயன்றதற்கு என்றார் மல்லிநாதர். ஓ, அதை நான் அல்லவா செய்தேன் என்று திகைப்புடன் கூறினாள் சந்திரமதி. உன்னை அவன் காட்டிக் கொடுக்க இஷ்டப்படவில்லை அம்மா. குற்றத்தை தன் மீது போட்டுக்கொண்டான் என்ற மல்லிநாதர், இவனை இன்று இரவு தப்ப வைக்காவிட்டால் நாளை காலையில் மரண தண்டனை கொடுத்து விடுவான் கோட்டை தலைவன். அப்துல்லா பழைய விரோதங்களை மறப்பவன் அல்ல. இருமுறை பெரிய சலூம்பரா அவனை போரில் முறியடித்திருக்கிறார். அதற்கு பழிவாங்க சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இப்போது அவனுக்கு. அதை கைவிட மாட்டான் அந்த அப்துல்லா என்றும் விளக்கினார். இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்டாள் சந்திரமதி. சிந்திப்போம் என்ற மல்லிநாதர், சந்திரமதி, எதற்கும் இன்று இரவு நீயும் சிறைக்கு போ என்றார். உணவருந்தி சித்தம் செய்து கொள் என்றும் கூறினார். உணவை வெறு சீக்கிரம் முடித்துக் கொண்ட சந்திரமதியை அழைத்துக் கொண்டு சிறைச்சாலைக்கு வந்த மல்லிநாதர் கையில் சாவியுடன் ஆசனத்தில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்த காவலனை முசஃபர் முசஃபர் என்று அழைத்து அசக்கினார். அவர் அசக்கலால் விழித்துக் கொண்ட சிறை காவலன், யாரு? ஓ, ஆசிரியரா என்று வியப்புடன் வினவினான் மல்லிநாதரை பார்த்து. ஆம் முசஃபர் என்று சொன்ன மல்லிநாதர், நமது ஜஸ்வந்தை கொலை செய்ய முயன்றவன் எந்த அறையில் இருக்கிறான் என்று வினவினார். ஒண்டாலா கோட்டையில் எல்லோராலும் மதிக்கப்பட்ட மல்லிநாதர் இந்த கேள்வியை கேட்டதும் பதிலேதும் சொல்லாமல் சத்ருஞ்சயன் இருந்த அறைக்கு அழைத்துச் சென்றான் அவரை. அங்கே சாய்ந்து கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறான் பாருங்கள் என்று சுட்டி காட்டினான் சிறை அதிகாரி. சரி, பூட்டை திற என்றார் மல்லிநாதர். எதற்கு? இவன் என் பெண்ணை ஏமாற்றி விட்டான். அந்த குற்றத்தையும் வேறு செய்தானா? ஆம், அதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற மல்லிநாதரை மேற்கொண்டு கேள்வி ஏதும் கேட்காமல் அவரிடம் சாவியை கொடுத்து, குருநாதரே, உங்களுக்கு இந்த கோட்டையில் எங்கும் தடை கிடையாது என்பது எனக்கு தெரியும். கோட்டை தலைவர் அப்துல்லாவுக்கோ உங்களிடம் மரியாதை உண்டு. இஷ்டப்பட்ட தண்டனையை இவனுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று கூறிவிட்டு சென்று மீண்டும் தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான். மல்லிநாதர் சிறை பூட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றார். அவரை ஏறெடுத்து நோக்கிய சத்ருஞ்சயன் அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த சந்திரமதியை பார்த்து, இவளை எதற்காக இங்கு அழைத்து வந்தீர்கள் என்று வினவினான் சத்ருஞ்சயன். மல்லிநாதர் அவனை கூர்ந்து நோக்கினார். நீ இருக்க வேண்டிய இடத்தில் இவள் இருக்க வேண்டியவள். தவிர உண்மை குற்றவாளி இவள்தான் என்று கூறியவர், அதிக நேரமில்லை என்னுடன் வாதாட, எழுந்திரு என்றார். எழுந்திருந்த சத்ருஞ்சயன், சொல்லுங்கள் என்றான். பதிலேதும் சொல்லவில்லை மல்லிநாதர். தனது கச்சையில் இருந்து 2 மஞ்சள் கயிறுகளை எடுத்து, இந்தா, இவற்றில் ஒன்றை உன் மனைவியின் கையில் கட்டு, இன்னொன்றை அவள் கழுத்தில் கட்டு என்றார். 2வது கயிற்றில் மாங்கல்யமும் இருந்ததை பார்த்த சத்ருஞ்சயன், இந்த சடங்கு இப்பொழுது எதற்கு என்று வினவினான். உங்களை உலகமறிய கணவன் மனைவியாக அறிவிப்பது இந்த கயிறுகள்தான். இத்துடன் நானும் உனது தந்தையும் செய்து கொண்ட சபதமும் பூர்த்தியாகிறது என்று சொன்னார். வேண்டா வெறுப்பாக அவள் கையில் கங்கணத்தையும் கழுத்தில் மங்கள நாணையும் கட்டினான் சத்ருஞ்சயன். அதற்கு பிறகு அங்கு நிற்காத மல்லிநாதர் சிறை காவலனிடம் சென்று முசஃபர் என்று அழைத்து சாவியை கொடுத்தார். அதுவரை கண்களை மூடிக்கொண்டிருந்த முசஃபர், உங்கள் மகள் எங்கே என்று கேட்டான். அவனுடன் சிறையில் இருக்கிறாள் என்றார் மல்லிநாதர். ஏன் குரு என்று கேட்டான் முசஃபர். உண்மை குற்றவாளி என் மகள்தான்.
அவன் குற்றம் ஏதும் செய்யவில்லை என்றார் மல்லிநாதர். குரு, உங்களை இந்த நேர்மையால் தான் எல்லோரும் மதிக்கிறார்கள். நியாயத்திற்காக மகளையும் சிறை செய்யும் மகான் உங்களை தவிர வேறு யார் இருக்க முடியும் என்று கூறிய முசஃபர், குரு, ஒன்று சொல்கிறேன், கேட்கிறீர்களா என்று கேட்டான். சொல் முசஃபர் என்றார் மல்லிநாதர். நீங்கள் உங்கள் மகளை அழைத்துச் செல்லுங்கள், அந்த சைத்தான் இங்கே சாகட்டும் என்றான் முசஃபர். மல்லிநாதர் அதற்கு ஒப்பவில்லை. முசஃபர், என் மகள் குற்றம் செய்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தும் நான் அவளை சுதந்திரமாக விட்டால் நாளைக்கு இந்த கோட்டையே என்னை காரி துப்பும். அவளும் இருக்கட்டும் இந்த சிறையில் என்றார். முசஃபர் அவரை மீண்டும் கேட்டான், அந்த சைத்தான் ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை அவனுடன் தங்கலாமா என்று. அவன் அவளுடைய கணவன் என்று கூறிவிட்டு மல்லிநாதர் அங்கிருந்து போய்விட்டார். கணவன் மனைவி, ஓ, 2 பேரும் ஒரே சிறை. நாளைக்கு என்ன ஆகிறதோ, இன்று இரவு மஜாவா இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆசனத்தில் சாய்ந்தான் சிறை அதிகாரி. சிறை அறைக்குள் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் எரித்து விடுபவர்கள் போல பார்த்து கொண்டார்கள். இது என்ன தந்திரமாக என்று சீறினான் சத்ருஞ்சயன். இதில் தந்திரம் என்ன இருக்கிறது என்று பதிலுக்கு அவளும் சீறினாள். சிறையில் இரவில் எதற்காக தாலி கட்ட வேண்டும் என்று கேட்டான் சத்ருஞ்சயன். பகலில் நடந்ததை ஊர்ஜிதப்படுத்த என்றாள் சந்திரமதி. பிறகு சிறை சுவரில் சாய்ந்து கொண்டாள். சத்ருஞ்சயன் சிறையின் நடுப்பகுதியில் இருந்து அடித்த விளக்கு வெளிச்சத்தில் சந்திரமதியை கவனித்தான். அவள் அவன் பார்வையை லட்சியம் செய்யவில்லை. கண்களை மூடிக்கொண்டாள். அந்த நிலையில் அவள் அழகு அவன் மனதை பெரிதும் அலைக்கழித்தது. அந்த சிறு வெளிச்சத்தில் மூடிய கண்களுடன் குவிந்த தாமரை போல விளங்கினாள் சந்திரமதி. இருமுறை அப்படியும் இப்படியும் சிறையில் நடந்த சத்ருஞ்சயன் அவள் முன்பு நின்று, சந்திரமதி, இது என்ன நாடகம் என்று கேட்டான். பிறகு அவளை வலுக்கட்டாயமாக தரையில் உட்கார வைத்து அவளுக்கு எதிரில் தானும் உட்கார்ந்தான். நாடகமாட நான் ஒன்றும் நடிகை அல்ல. பொய் சொல்ல எனக்கு தெரியாது. நான் செய்த பிழையை பிறர் மீது போடும் துர்பழக்கமும் எனக்கு கிடையாது என்றாள் சந்திரமதி. அவன் உட்கார்ந்த நிலையில் அவள் தோளை குலுக்கினான். அவள் கண்விழித்து பார்த்தாள். அதில் பெரும் குற்றச்சாட்டு இருந்தது, வேதனையும் இருந்தது. கமல இதழ்களை திறந்து பேசலானாள் சந்திரமதி. இந்த நாவல் அடுத்த பகுதியில் முடிவு பெறும்.